ஹலோங்க, நான் இப்போ ஒரு ஷார்ட் யூரோப் ட்ரிப் போகிறேன். வாங்க என் கூட பார்க்கலாம். ஃபுல் வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனல் இருக்க மறக்காமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஷெங்கன் விசா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு எப்படி கிடச்சதுன்னு இது காலையில் எங்களுக்கு 5 மணிக்கு பஸ், அதனால் 3 மணிக்கு எழுந்த போது எடுத்த வீடியோ. ரோசஸ் எல்லாம் அதுக்கு முந்தின நாள் எடுத்தது வெளிச்சத்தில், அதான் அழகாக இருக்குது. யூகேல இப்போ ஆக்சுவலி 3 நாள் லாங் வீக்கெண்ட் இருக்குது. நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் இங்கே போவாங்க. நான் பார்த்தேன்னா ஒரு 6 days ட்ரிப் குட்டி யூரோப் ட்ரிப் போகிறேன். இது வந்து இங்கே பின்னாடி தெரியுற ஸ்டார் ஸ்டோர்ஸ்னு ஒரு கம்பெனிலாம் போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 பஸ் டிஃப்ரெண்ட் டூர்ஸ் போயிருந்தது. யூரோப்பு, இங்கிலாண்டுக்குள்ளே, ஸ்காட்லாண்டுக்குள்ளே. ஒரு 5:30க்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து டோவருக்கு போகுது. டோவர்லேருந்து ஃபெரி எடுத்து கேலிஸ்ன்ற இடத்துக்கு போவோம். இந்த டோவரும் கேலிஸும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சேனல் நடுவில் இருக்குது. யூகேக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் இருக்க கடலை கடக்கிற இடம் தான். இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இதுலேருந்து இதான் ஹார்பர் வந்தாச்சு. இங்கேருந்து வண்டியெல்லாம் ஏறுது. அந்த ஃபெரிக்குள்ளே ஏறும். ஒவ்வொன்றா இவங்க நின்றுப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு இடத்துல அவங்க சொன்ன இடத்துல வண்டி நிறுத்திட்டு இங்கே அங்கே இருக்க ஃபெரியில் இருக்க இடத்துக்கு போகலாம், ஃபுட் சாப்பிட்லாம், இல்லைனா ஷாப் பண்ணலாம். நீங்கள் ஹலோ, இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து நாங்கள் ஃபெரிலேருந்து இறங்கி அப்புறம் பஸ் ஏறி திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி வாங்க நம்ம எங்கெல்லாம் போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போகிற இடம் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ், பார்த்துட்டே இருங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபெரியில் சும்மா சரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ஃபெரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அங்கே சாப்பிட்றதுக்கு இடம், ஷாப் பண்ணுறதுக்கான மால்ஸ், நீங்கள் வெளியே சுற்றி பார்க்கறதுக்கு இடம், நிறைய பீப்புள். ஆக்சுவலி 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த கப்பலில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் நம்ம. இந்த கப்பலில் இங்கேருந்து டோவர்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகிற கப்பல் இது. இந்த கப்பலில் போகலாம், இல்லை டனலில் போகலாம். டனலில் போனால் ட்ரெயின் மூலமாக போகலாம். நீங்கள் அதில் ட்ரெயினில் பஸ்ஸு காரெல்லாம் நிற்கும். கப்பலில் போனீங்கன்னா ஒரு 1 hour அதுலையும் பஸ் காரில் நிற்கும். பேசஞ்சர்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போகணும். பட் இந்த வியூ ட்ரெயினை விட பெட்டராக இருக்குது. இது ட்ரெயினை விட ரொம்ப பெட்டராக இருக்குது. எங்கள் டிக்கெட்லேயே ஃபுட்டு இன்க்ளூடாக இருந்தது. கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் தான், நல்லா தான் இருந்தது. முதல்ல நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம். அப்போ எப்பவும் போல் சுற்றி பார்க்க போயாச்சு. சில ஃபோட்டோ செஷன்ஸ் எடுத்தோம். சில பேருக்கு பேசிகிட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸும் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா வாங்கலாம். லிக்கர் இல்லை சாக்லேட்ஸு, அது மாதிரி இங்கே ப்ரீமியம் லாஞ்சும் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா நல்லா தனியாக இருக்கணுன்னா அங்கே போகலாம். இது அழகாக நாங்கள் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தபோது எடுத்தது. எங்கள் கூட இன்னொரு கப்பலும் க்ராஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த பார்க்கும்போது இந்த டைட்டானிக் படத்தில் முன்னாடி நிற்கிற ஃபீலிங் வந்தது. ஆனால் வெளியே போக முடியல. பின்னாடி பக்கம் மட்டும்தான் அவங்க ஓப்பன் வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ விண்டோ மேலே எடுத்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நாங்கள் கடலில் போகும்போது அந்த க்ரீன் கலரில் இருந்தது கடலே. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துவிட்டோம் நாங்கள் இறங்குறதுக்கு. அதான் இந்த என்ட்ரன்ஸு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போகிறோம். நான் இறங்குறது காமிக்கிறேன். இதுதான் நாங்கள் வந்த கப்பல், DFDS. இந்த மாதிரி 2-3 கப்பல் இருக்குது. கப்பல்லேருந்து இறங்கியாச்சு. ஹலோ, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்டரை தாண்டி பெல்ஜியம் பிரசல்ஸில் வந்திருக்கோம். இங்கே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸ். இது World War II கட்டினது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே கொஞ்சம் பிட் ஸ்டாப் மாதிரி இங்கே கொஞ்சம் நிறுத்தி இங்கே லஞ்ச் சாப்பிட்டோம். இதில் வந்து இவங்க இந்தியன் லஞ்ச் எல்லாம் தராங்க. ஆக்சுவலி வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன். இந்த ட்ரிப்பில் ஃபுட்டு எல்லாமே இன்க்ளூடட். வர வழி ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லா சைட்லேயுமே அங்கே விண்மில் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் க்ரீன் எனர்ஜிக்காக. நாங்கள் ஒரு 2 to 4 hours இங்கே ரீச் ஆகிட்டோம் பிரசல்ஸில். பிரசல்ஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய பியர், சாக்லேட், வாஃபல்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்துக்குமே ஃபேமஸ். வந்தால் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாங்க. பெல்ஜியத்தில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11.69 million பீப்புள்ஸ் இருக்காங்க இப்போது. நான் சொன்ன இடம் இதுதான். இது வந்து பிரசலில் இருக்கிற அட்டாமியம்னு பேர் இருக்குது. இது வந்து 1958 நடந்த ஒரு எக்ஸ்போவில் நினைவுக்கு ஒரு விதமாக இந்த மான்யூமெண்ட் இருக்குது. இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஆட்டம் ப்ளஸ் அலுமினியம், அதுதான் இதோட நேம், அட்டாமியம்னு வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதோட ஹைட் வந்து 112 மீட்டர். இந்த ஒவ்வொரு ஸ்பெயரும் பார்த்திங்கன்னா 18 மீட்டர் டயாமீட்டர் இருக்குது. இது இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு அயன் மாலிகுலோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருக்காங்க. ஒரு அயன் மாலிகுலை நீங்கள் 165 பில்லியன் டைம்ஸ் பெருசுப்படுத்தினா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணியிருக்காங்க. அதான் இவ்வளோ பெருசு. இதில் ஆக்சுவலி நடுவில் சென்ட்ரல் லிஃப்ட் இருக்குது. இடம் உங்கள் மைக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்க. நான் அரபிக்கும் பேசலை. இந்த வீடியோ ஆக்சுவலி ரிவர்ஸில் இருக்குது. நான் சும்மா ட்ரை பண்ணேன். நீங்கள் இந்த கார் போகிறது பார்த்தாவே தெரியும், இல்லை மக்கள் நடக்கிறது பார்த்தா தெரியும்.
சரி வீடியோ ரிவர்ஸ் பண்ணால் எப்படி இருக்கிறது பார்க்கறதுக்காக பண்ணேன். அது பார்த்திங்கன்னா அரபிக் மாதிரி சவுண்ட் வந்துடுச்சு. இங்கே எங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சுற்றி பார்க்குறதுக்காக. அதனால கிட்ட வரைக்கும் பார்க்க முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த இடத்துல ஒரு சில டூரிஸ்டெல்லாம் பிக்கப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. அதனால் கிட்ட வரைக்கும் பார்த்தேன். ஆனால் மேலே போக முடியல, அதுக்கு இன்னும் க்யூ அதிகமாக இருந்தது. நான் மிஸ் பண்ணிவிடுவோன்றதுக்காக நான் போகல. இதை பார்த்துட்டு நாங்கள் இருந்த சில இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தோம். நீங்கள் வேணால் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா இங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த நீர்வீழ்ச்சியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்து அதெல்லாம் இந்தியன்ஸ் தான் ஆக்சுவலி நாங்கள் போன போது கூட வந்தவங்க. அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அவங்க எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்ததெல்லாம். எங்கள் கூட வந்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வடக்கன்ஸ் தான். அதனால் அவங்களால தாங்க முடியல. போகிற வழி எல்லாம் இந்த நார்த் இந்தியன் ஹிந்தி மூவியை போட்டு சாகடிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ படம் இல்லைங்க, பழைய காலத்து படம். அது என்னன்னே எனக்கு புரியலை, பார்த்தாலும் தெரியல. மேபி அமிதாப் பச்சன் சின்ன வயசாக இருந்தபோது இருந்த படத்தை இவங்க ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு படம் 2 படம் இல்லைங்க, போகிற வழியெல்லாம் படம் தான். கொஞ்சம் நேரம் நடுவில் நிறுத்தி கொஞ்சம் காஃபி, ஸ்நாக்ஸு, ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிற வழியில் எங்களுக்கு ஒரு ஃபுல் வானவில்லை கண்ணில் பட்டது. குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு பக்கம் தெரிஞ்சது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கமும் தெரிஞ்சது. அதான் இந்த வீடியோவில் சரி போடலான்னு ஆட் பண்ணேன். நம்ம வடக்கன் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியெல்லாம் அந்த படத்தை பார்க்காம விட்றதே இல்லை. திருப்பி போட்டுட்டாங்க. எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எங்கே விட்டேனோ அங்கேருந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பஸ்ஸில் வந்ததில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 பேர் தமிழ், 4 பேர் தெலுங்கு, மிச்சது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். சொல்கிற வேறு வழியே இல்லை. கோவிந்தா கோ. அப்படியே நைட்டு 11 ஆகிடுச்சு. போகிற வழியில் நீங்கள் 10 மணி ஆனால் கூட பாருங்கள், இன்னமும் வெளிச்சம் இருக்குது. இப்போ சம்மர்ன்றதால வானம் ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளூ, ஆரஞ்சு, லைட்டாக ரெட் எல்லாம் சேர்ந்து அப்படியே போய் ரூமுக்கு செட்டில் ஆகிடுச்சு. மெயின் காரணமாக எங்களோட பெல்ஜியம் பிரசல்ஸ் ஸ்கொயர்ஸ் போக முடியல. பட் அதனால் நாங்கள் அடுத்து வர எபிசோட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியமாகிடுங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நான் பல இடத்துக்கு போயிருக்கேன். நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் எந்தெந்த இடம்னு இதில் போயிருக்கேன்னு. அருவி போயிருக்கோம், ஃபாரஸ்ட் போயிருக்கோம், சாக்லேட் எந்த இடத்துக்கு ஃபேமஸோ அங்கே போயிருக்கோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் சூர்யாவோட படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கோம். அது என்னன்னு கண்டுபிடிங்க. கடைசியாக நான் போன இடத்துல பயந்துட்டேங்க. அங்கே ஒரு ஆள் இருக்குதுன்னு நினச்சேன். பீதியிலே நடந்து போயிருந்தேன், பார்த்தா வெறும் பொம்மை. அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.